வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மைவி3 வழக்கு குறித்து விசாரணை முடிவு. சக்தி ஆனந்த் மக்களிடம் உறுதியாக பேசுவாரா? கோர்ட் தீர்ப்பு தான் காரணமா? அப்படின்னு பல கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் நம்ம பதில் அளிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்க தகவலை நம்ம இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ எந்த ஒரு கேள்வியும் எந்த ஒரு விடையுமே இல்லாமல் இருந்துச்சு. டோட்டலாக அந்த மைவி3 இருக்கா இல்லையா, எம்டி இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்குமே இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கான காரணங்கள் ஒரு சில தகவல் வந்திருக்கு. ஸோ அதை உங்கள் கூட நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைவி3 வழக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த கம்பெனி மேலே எதனா ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் அன்னைக்கே, அதாவது இந்த கம்பெனி மேலே ஒரு ரீமார்க் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கம்பெனியை அன்னைக்கு இழுத்து மூடுறதுக்கான ஸோ எல்லா விதமான இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணல. ஸோ இது வந்து வழக்கு விசாரணை தான் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ மெயினான ரீசன் இந்த மக்களுக்கு இவ்வளோ நாள் டைமு மாறி மாறி தள்ளி 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 போயிருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக கோர்ட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முழுக்க முழுக்க சாதகமாக வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா கோர்ட்டிலேருந்து தீர்ப்பு வந்துச்சுன்னா தாங்க நாங்கள் இப்போ கம்பெனியை மீண்டும் வந்து இயக்க முடியும். ஸோ கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். நம்ம வந்து கோர்ட்டில் கேஸ் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அந்த கேஸ் முடிஞ்சால் தானே கம்பெனிக்கான நடவடிக்கையும் எடுக்க முடியும் அப்படின்னு இப்போ நம்மளுக்கு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் கோர்ட்டு பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. யாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது, கம்பெனியை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சக்தி ஆனந்த் அவர்களுக்கு, அதாவது எம்டி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறதுனால அதனால தான் அவருக்கு வந்து பேச மாட்டேங்கிறாரு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறதுல எந்த ஒரு தயக்கமும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ட்டு தீர்ப்பு அளித்த உடனடியாக கண்டிப்பாக மீண்டும் மக்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். ஸோ இதுக்கான முழு காரணமும் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டையே சாரும். ஸோ இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நல்லா இருந்த கம்பெனியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரீமார்க் பண்ணதுக்கு அவங்க தான் காரணம். ஸோ இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. கண்டிப்பாக நல்ல முடிவு வரும். நீங்கள் வழக்கம் போல் சம்பாதிப்பீங்க அப்படின்ற ஒரு இதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.